அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் எவரிபடி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புது வருடத்தில் நம்ம கால் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நம் ஆண்டவராகிய தேவன் உங்கள் அனைவரையும் கண்ணின் மணி போல காத்து, கோழி தன் குஞ்சுகளை இறகுக்குள் மூடி மறைக்கிற மாதிரி அவர் இரத்தத்தினாலும் அவர் கரத்தினாலும் உங்கள் அனைவரையும் மூடி மறைத்து இந்த வருடம் முழுவதும் எல்லா தீமைக்கும், பொல்லாப்புக்கும், ஆபத்து விபத்துக்களுக்கும், இயற்கையினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், பாவங்களுக்கும், நரகத்துக்கும் விலக்கி உங்கள் அனைவரையும் பாதுகாத்து ரட்சித்தரள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? நம்ம 5வது முத்திரை வரைக்கும் நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இன்னும் வேதத்திலிருந்து கூட நிறைய காரியங்களை பார்த்தோம். ஓசையிடும் பாத்திரம் எது? யார் யார் பரலோகம் போக முடியும்? சபிக்கப்பட்ட அத்திமரம். இந்த நிகழ்ச்சி, இந்த தலைப்பிலெல்லாம் நான் பேசியிருக்கிறோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுனாக்கா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 17 திருவசனங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 6வது முத்திரையை தேவன் உடைக்கிறார். 5 முத்திரையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 6வது முத்திரையை நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12லேருந்து 17 திருவசனங்களை இப்போ நம்ம வசனங்களை முதல்ல படிச்சிடலாம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போலவும் வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியின் மேல் விழுந்தன. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களையும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இதுதாங்க வசனம். 6வது முத்திரை உடைக்கும்போது உண்டான வசனங்கள். இப்போ பூமி அதிர்ந்தது அப்படின்ற தலைப்பில் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியும் அதன் சத்துவங்களையும் அசைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் உள்ளவைகளாய் இருக்கப் போகின்றன. இந்த பூமியின் அதிர்ச்சியினால் இந்த பூமியில் உள்ள அரசியல் அனைத்தும் சமூகமும் போரடிக்கின்ற களத்தை போல் எல்லாம் நிலை குலைந்துவிடும். அந்த அளவிற்கு பூமி அதிர்ச்சியானது, அதாவது பூகம்பமானது, பூமி முழுவதும் இந்த நிலை ஏற்படும். அதாவது இந்த நிலநடுக்கம் உபத்திரவ காலத்தில் கடைசி நாட்களில் இயேசுசாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அதாவது ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து
நம்ம கீழே போட்டு உடைச்சிட்டோம்னா அது எப்படி சுக்கு நூறாக போயிடுதோ அது போல இந்த பூமி அதிர்ச்சியினால இந்த பூமியானது சின்னாபின்னமாயிடும். பூமியினுடைய உருவே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு மகா பயங்கரமாக கொடியதாக இருக்கும். அப்போ இருக்கிற அரசியலும் சமூகமும் அப்போ வாழற மக்களும் மொத்தமாக அழிக்கப்படும். இதுக்கு உதாரணமாக தானியேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 34வது வசனமும் 35வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கைகளினால் பெயர்க்கப்படாத ஓர் கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் இருக்கிறது. அவைகளுக்கு ஓர் இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போய்விட்டது அப்படின்னு தானியேல் எழுதின புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். நெபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செஞ்சு வைக்கிறாரு. தலை பொன்னாலானது, மார்பகம் வெள்ளியாலானது, வயிறு வெண்கலத்தாலானது, 2 கால்களும் இரும்பாலானது, 2 பாதங்கள் கால் விரலெல்லாம் களிமண்ணும் இரும்பும் கலந்ததா இருந்துச்சு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பூமியில நடக்கின்ற அரசாங்கம் ஆட்சி முறையை குறிக்குது. பல அரசர்கள் இந்த பூமியை இப்படி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்றத குறிக்கதான் அந்த சிலை. இந்த சிலைய வானத்திலிருந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் வானத்திலிருந்து உருண்டு வந்து அந்த சிலை மேல மோதன உடனே அந்த சிலையானது சுக்கு நூறாக நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில இருக்கிற அரசியல் அமைப்பு அனைத்தும் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படும். வானத்திலிருந்து ஒரு கல் உருண்டு வந்துச்சு பத்தியா, அந்த சிலை மேல மோதிச்சியா, மோதன உடனே சிலை சுக்குநூறா ஆயிடுச்சு. அதே போலதான் அந்த கல் வானத்திலிருந்து உருண்டு வந்த அந்த கல் எதுனாக்கா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய வரப்போறாரு. அந்த கல் அப்படின்றது தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து, மூளைக்கல்லாகிய இயேசு அப்படின்னால நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வானத்திலிருந்து உருண்டு வந்த அந்த கல் யாரை குறிக்குதுனாக்கா, இயேசு சாமி பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு 1000 ஆண்டு அரசாட்சி செய்யறதுக்காக வரப்போறாரு. அப்படி வரும்பொழுது அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமியில இருக்கிற அரசியல் அமைப்பு, சமூகம் எல்லாமே அழிக்கப்படும், நிர்மூலமாக்கப்படும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நில நடுக்கத்தை, நில அதிர்வை உண்டு பண்றாரு. இப்ப பாருங்க, 1000 வாட்ஸ் பல்ப் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே ஒரு 50 வாட்ஸ் பல்பை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ 50 வாட்ஸ் பல்பும் எரியுது, 1000 வாட்ஸ் பல்பும் எரியுது அப்படின்னாக்கா, இந்த 50 வாட்ஸ் பல்பு இருக்கிற இடம் தெரியுமா? தெரியாது இல்லையா? அதே போல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஆட்சி செய்ய போறாருன்னா, இந்த பூமியில இருக்கிற ஆட்சியானது நீக்கப்படணும், அகற்றப்படணும், நிர்மூலமாக்கப்படணும், சுக்குநூறு ஆக்கப்படணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த நிலநடுக்கத்தை ஏற்படுத்துறாரு. பூமியில் ஏற்பட போகின்ற மகா பெரிய நிலநடுக்கத்தால் இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். இந்த நிலநடுக்கம், இந்த பூகம்பம் அப்போ கடைசி, அதாவது உபத்திரவ காலத்தில் வாழ்கிற மக்களுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும்
பரலோக தேவனால கொடுக்கப்படுகிற தண்டனையாகும். எது? இந்த பூமி அதிர்ச்சியானது, நிலநடுக்கமானது. இந்த தண்டனையில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மலைகளையும் குன்றுகளையும் தங்களை மூடிக்கொள்ள அழைப்பார்கள். தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக மலையும் குன்றுகளையும் கூப்பிடுறாங்களா, எங்களை நீங்கள் மூடிக்குங்க, இவ்வளோ பெரிய கொடிய தண்டனையாக இருக்குது, இந்த தண்டனையிலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களை நீங்கள் மூடிக்கொள்ளுங்க அப்படின்னு மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து கூப்பிடுவாங்களாம். அதாவது ஒரு பழமொழி இருக்குதுங்க, ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு நம்ம பழமொழி இருக்குதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கல் அடித்தாக்கா 2 மாங்காய் கீழே வந்து விழுது. அதுபோல ஆண்டவர் கொடுக்கிற இந்த தண்டனையானது, இந்த நிலநடுக்கமானது, அந்த பூமி அதிர்ச்சியானது உபத்திரவ கால மக்களுக்கு தண்டனை. 1000 வருட அரசாட்சிக்கு பூமியானது பௌதிக மாறுதல்கள் ஏற்படவுமே பூமியானது அதிர்கிறது. பூமி மாற்றப்படணுமா? இப்போ இருக்கிற இந்த பூமி, இப்போ இந்த பூமியில் பாவங்கள், சாபங்கள், அநீதி, சாத்தானால பலவிதமான காரியங்களால இந்த பூமியானது நிறைஞ்சிருக்குதுங்க. அதனால் இந்த கெலிஜெல்லாம், இந்த அழுக்கெல்லாம் அகற்றப்படணும், நீக்கப்படணும். 1000 ஆண்டு அரசாட்சிக்கு நம்ம ராஜாதி ராஜா இயேசு ராஜா இந்த பூமிக்கு வர போறாரு இல்லையா, பூமிக்கு வந்து ஆட்சி செய்ய போறாரு. அப்போ இந்த பூமியானது சீர்படுத்தப்படணும். அதாவது இப்போ பாருங்க, நம்ம நாட்டில் கூட, இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு நாட்டு அதிகாரியோ யாரோ ஒருத்தர் வர்றாங்கனாக்கா, அவர் வர்ற வழியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி 2 பக்கமாக ப்ளீச்சிங் பவுடரெல்லாம் போட்டு வாழை மரத்தை தோரணையாக கட்டி லைட்டெல்லாம் போட்டு மேடையெல்லாம் கட்டி எப்படி அலங்காரமாக வைக்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கிற மனுஷனை வரவேற்கிறதுக்க இவ்வளோ அலங்காரம் இந்த பூமியில் நம்ம செய்கிறோம். ராஜாதி ராஜா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஆட்சி செய்ய போறாரு. அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 1000 ஆண்டு அரசாட்சி செய்யணும்னா இந்த பூமியானது மாற்றப்படணும், புதிதாக மாற்றப்படணும், புதுப்பிக்கப்படணும், சீர்படுத்தப்படணும், சீரமைக்கணும். அதனால தான் இந்த நில நடுக்கத்தினால, இந்த பூகம்பத்தினால பூமியில பௌதிக மாற்றம் ஏற்படும். இந்த பூமியில பல பௌதிக மாறுதல்கள் ஏற்படணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த நிலநடுக்கத்தை அனுமதிக்கிறாரு. அதான் ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்ல இல்லையா, அந்தி கிறிஸ்துக்கும் அவனுடைய கூட்டாளிக்கும் அவனை சேர்ந்த மக்களுக்கும் தண்டனை. 1000 ஆண்டு அரசாட்சிக்கு இயேசுசாமி இந்த பூமிக்கு வரப்போறதுக்கு இந்த பூமியை சீரமைக்கிற பணி. அதுக்காகத்தான் இந்த நில நடுக்கத்தை ஆண்டவர் நில அதிர்வை உண்டாக்குறாரு. அதாவது இந்த நிலநடுக்கமானது இது மகா பெரிய கொடிய நிலநடுக்கமாக இருக்குங்க. இது வரைக்கும் பூமியில் இப்பேற்பட்ட ஒரு நிலநடுக்கத்தை யாராலுமே பார்த்துருக்க முடியாதுங்க. இப்போ நடக்கிற நிலநடுக்கமெல்லாம் பூமியில் ஏதோ ஒரு சில அங்கங்கே நடக்கணும். இப்போ துருக்கியில் நடந்துச்சு, இப்போ சமீபத்தில் கூட ஜப்பானில் நடந்துச்சு, ஆப்கானிஸ்தானத்தில் நடந்தது. இந்த மாதிரி பூமியில் ஆங்காங்கே தான் நடக்குது நிலநடுக்கம். ஆனால் இந்த 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது மகா பெரிய பூகம்பம் ஏற்படுது இல்லையா, அது எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல கிடையாதுங்க. இந்த பூமி முழுவதும் பூமி அப்படியே குலுக்கப்படுங்க. பானையை எடுத்து அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டாக்கா எப்படி சுக்கு நூறா தன்னுடைய உருவழிஞ்சு சின்ன பின்னமாக ஆகி போதோ அது போல இந்த பூமியானது
தன்னுடைய உருவத்தை இழந்துடும். அந்த அளவுக்கு கொடியதாய் இருக்கும். அதனால அந்த கொடிய வேதனை பூமிக்கு எப்படி இருக்குமா? கர்ப்ப வேதனையா, கர்ப்ப வேதனை போல இருக்குமா பூமிக்கு. இப்போ ஒரு பெண் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா, வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறா. அவள் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும், ஒரு புதிய மனுஷன் இந்த பூமிக்கு வரணும்னா, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு பிரசவ வலி ஏற்படும். அந்த வலி மகா பயங்கரமா இருக்கும், கொடிதா இருக்கும், உயிர் பிரியிற மாதிரி இருக்குங்க. இந்த வேதனையை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். குழந்தைய பெற்றெடுக்கும் பொழுது ஒரு தாய் அனுபவிக்கிற பற்றி அந்த கர்ப்ப வேதனை, அந்த கர்ப்ப வேதனை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு கொடிதா இருக்குதுன்னு. அதே போலத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நிலநடுக்கம், அந்த நில அதிர்வு பூமிக்கு கர்ப்ப வேதனையா இருக்குதான். ஏன் சொல்லி சொன்னா, பூமியானது புதிய பூமியை உருவாக்குவதற்கு எப்படி ஒரு பெண் ஒரு புதிய ஒரு குழந்தைய, புதிய ஒரு மனிதனை இந்த பூமிக்கு கொண்டு வராலோ, அதே போல இந்த பூமியானது ஒரு புதிய பூமியாக மாற்றப்படுவதற்கு பூமியானது கர்ப்ப வேதனைப்படுதான். கர்ப்ப வேதனை மாதிரி இருக்குமா அந்த நிலநடுக்கம். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும். பூமி முழுதுங்க ஒரே நேரத்தில் மேல இருக்கிற மண்ணு கீழே போயிடும், கீழே இருக்கிற மண்ணு மேலுக்கு வந்துடும். அரசியல் இருக்காது, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இருக்காது, சமூகம் இருக்காது. மகா பெரிய தண்டனையா இருக்கும். எல்லாமே எல்லா கட்டட சகலமும் நிர்மூலமாக்கப்படும், சுக்குநூறு ஆயிடுமா. அது விவரிக்கவே முடியாதுமா, அந்த அளவுக்கு கொடிதா இருக்கும். இது வரைக்கும் அந்த பூமி அந்த மாதிரி ஒரு நிலநடுக்க ஏற்பட்டதே இல்லையா. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமா அந்த நிலநடுக்கம். இந்த பூமி அதிர்ச்சியினால் பூமியில் பௌதிக மாற்றம் ஏற்படும். பௌதிக மாற்றம் இந்த பூமியில ஏற்படும். அப்போ தீவுகள் எல்லாம் காணாமல் போயிடும். தீவுகளே இருக்காதுங்க, அதெல்லாம் இல்லாம போயிடும். மலைகள் குன்றுகள் சமதளமாக்கப்படும். மலை குன்றெல்லாம் நொறுக்கப்பட்டு சமமாக இந்த பூமியில உயர்ந்து நிற்கிற மண்ணடி எதுவுமே இருக்காதுங்க. மலையும் இருக்காது, குன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. மொத்தம் அடிச்சு நொறுக்கி சமதளமாக்கப்படும். குன்றுகள் சமதளமாக்கப்படும், பள்ளங்கள் நிரப்பப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன சின்ன சின்ன பள்ளம் இல்லைங்க, பெரிய பெரிய பள்ளம். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது உருண்டியாக தான் இருந்துச்சு. நடுவில் கடல் இல்லைங்க. அதுக்கு அப்புறம்தான் பூமி அதிர்வு ஏற்பட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டு கண்டங்களாக பிரிந்தது. இப்போ அதெல்லாம் அந்த பள்ளமெல்லாம் மூடப்படும், நிரப்பப்படும். எதில்? இந்த நில அதிர்வுனால. யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு மகா பயங்கரமா இருக்கும் அந்த பூமி அதிர்ச்சின்னு. கோணலானவை எல்லாம் சரி செய்யப்படும். கரடு முரடு கோணலாக்குறது எல்லாமே சரி செய்யப்படும். ஏன்னா 1000 வருட அரசாட்சிக்கு இந்த பூமி அதிர்ச்சியானது முன்னேற்பாடு வேலையாகும். ஆண்டவர் இந்த பூமிக்கு ஆட்சி செய்ய போறாரு இல்லையா, 1000 ஆண்டு. அது அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமியில நடக்கிற முன்கூட்டியே முன்னேற்பாட செய்கிற வேலையா. பூமியானது மறுரூபமாக்கப்படவே இந்த நில அதிர்வு, இந்த நிலநடுக்கத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். பூமியானது மறுரூபமாக்கப்படணும், புதிய பூமியா மாற்றப்படணும், பௌதீக மாறுதல்கள் பூமியில ஏற்படணும்.
மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு சமதளமாக்கப்படணும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும். அதுக்காகத்தான் 1000 ஆண்டு அரசாட்சி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது பூமி புதிதாக மாற்றப்பட்டு இருக்கும். அந்த புதிதாக மாற்றப்படுவதற்காகத்தான் தேவன் இப்பேற்பட்ட மகா கொடிய பயங்கரமான நில அதிர்வை உண்டு பண்றாருன்னு வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமி ஒழுங்கு இல்லாம இருக்குதான், ஒழுங்கா இல்லையா, ஒழுங்கீனமா இருந்துச்சான், அலங்கோலமா இருந்துச்சான். ஒரு கட்டடத்தையோ ஏதோ எல்லாத்தையும் பாம்பு வச்சு இடிச்சு தகர்த்து போட்டாக்கா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒழுங்கு இல்லாம இருந்துச்சான் பூமி. வெறுமையா இருந்துச்சா, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டிருக்குது, ஒழுங்கு இல்லாம இருந்திருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியானது ஏற்கனவே ஒரு முறை அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியானது ஏற்கனவே ஒரு முறை அழிக்கப்பட்டிருக்குது. அழிக்கப்பட்டு இருக்கிற அந்த பூமியைத்தான் ஒழுங்கின்மையாய் இருந்தது, ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நில அதிர்வு ஏற்படும் பொழுது பூமியெல்லாம் எப்படி ஆகும்னு, அதே போலதான் ஏற்கனவே ஒரு முறை இந்த பூமியானது அழிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் ஒழுங்கின்மையாக, ஒழுங்கில்லாம அலங்கோலமாக இருந்திருக்குதுன்னு வசனம் சொல்லுது. ஆதியாகமா ஒழுங்கின்மை, பூமியானது ஏற்கனவே ஒரு முறை அழிக்கப்பட்டிருக்கிறது. பூமி ஒழுங்கின்மையும் என்றால் ஒழுங்கில்லாத இடிக்கப்பட்ட நிலையில் அலங்கோலமாக இருக்கின்ற பூமியை தேவன் மறுபடியும் புதிதாக மாற்றுகின்ற நிகழ்ச்சியைத்தான் நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அவருடைய படைப்பை, அதாவது அவர் எப்படி சிருஷ்டித்தார், இந்த அழிக்கப்பட்ட இந்த பூமியை மறுபடியும் அவர் எப்படி புதுப்பித்தார், எப்படி திரும்ப உருவாக்கினாரு, படைச்சாரு அப்படின்னு தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட இந்த பூமியில் ஏற்கனவே ஒரு முறை அழிக்கப்பட்டு இருக்குதுங்க. அந்த அழிக்கப்பட்ட பூமி தான் ஆண்டவர் புதிதாக மாற்றினாரு. அந்த புதிதாக மாற்றப்பட்ட அந்த பூமியில தான் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வாழற பூமி 2வது பூமி. அதாவது அதே பூமி தான். ஆண்டவர் ஏற்கனவே அழிக்கப்பட்ட பூமியை எப்படி, அதே பூமியைத்தான், ஆனால் செப்பனிடப்பட்டது. சிதிலமடைந்த ஒரு வீட்டை நாம் எப்படி பழுது பார்த்து நன்றாக அதை பெயிண்டெல்லாம் பண்ணி எப்படி புதிய வீடாக மாற்றப்படுகின்றதோ அதே போலத்தான் இந்த பூமியானது மாற்றப்பட்டது. பழைய வீட்டை இடிஞ்சு போனதெல்லாம் சரி பண்ணி சரியாக ஒழுங்காக கட்டி, அதுக்கு இடிஞ்சு ஜன்னலெல்லாம் இடிக்கப்பட ஜன்னலெல்லாம் வச்சு, கதவு வச்சு, எது எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணி எப்படி புதிய வீடாக மாற்றப்படுகிறதோ அதே போலத்தான் தேவன், நம் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அழிக்கப்பட்ட அந்த பூமியை, ஒழுங்கின்மையாய் இருந்த அந்த பூமியை மறுபடியும் செப்பனிடுகிறாரு, புதிதாக மாற்றுகிறாரு.
அப்படி மாற்றப்பட்ட அந்த பூமியில தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மீண்டுமாக இந்த பூமியானது அப்படி சீரமைச்சார் இல்லையா? அந்த பூமியை, ஒரே பூமி தான் சீர்படுத்தினாரு. அந்த சீர்படுத்தின பூமியில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ திரும்ப இந்த பூமியானது திரும்ப சாத்தானால அலங்கோலமாக்கப்பட்டு, எப்படி ஆதியில ஆதி ஆகமம் 1வது அதிகாரத்தில் பூமியானது ஒழுங்கின்மையா இருந்ததோ, அதே போல இப்போ நம்ம வாழ இருந்த பூமியானது சாத்தானால ஒழுங்கின்மையா இருக்குது, ஒழுங்கில்லாத இருக்குது. சட்ட திட்டமெல்லாம், அரசியல் அமைப்பெல்லாம், சமூகமெல்லாம், மக்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையெல்லாம் சீரழிக்கப்பட்டு சிதிலம் அடைந்திருக்குது. அப்படி அதாவது இப்பேற்பட்ட சீரழிந்து சிதலமடைந்து இருக்கிற இந்த பூமியை திரும்ப ஆண்டவர் புதுப்பிக்கிறாரு. திரும்ப அந்த பூமியை அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே பூமி தான். இந்த பூமியை மீண்டுமாக ஆண்டவர் புதிய பூமியாக மாற்றுகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதியில நம் பிதாவாகிய தேவன் இந்த பூமியை உண்டு பண்ணும் பொழுது பூமியானது எந்த அளவுக்கு ஒழுங்காய் அமைச்சாரோ அதே மாதிரி நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அதே சீதோஷ நிலை அதே மாதிரி இருக்கணுமா. அதனால தான் பூமியானது அதிர்வு உண்டாவது, நிலநடுக்கம் ஏற்படுது, பூமியானது மாற்றி அமைக்கப்படுகிறது. மீண்டுமாக இந்த பூமியானது 1000 வருட அரசாட்சிக்கு சீர்படுத்தப்படும். அதனால தான் தேவன் பூமியை அதிர செய்கிறார். அந்தி கிறிஸ்துவுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் தண்டனையாகவும் 1000 வருட அரசாட்சிக்கு வழியை ஆயத்தப்படுத்தவுமே இந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறது, நில அதிர்வு ஏற்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாருன்னா, 104வது சங்கீதம் 30வது வசனத்துல தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, தேவனே நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக புதிதாக்குகிறீர். நீர் பூமியின் ரூபத்தை, பூமியினுடைய உருவத்தை புதிதாக்குகிறீர், புதிதாக மாற்றுகிறீர் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாருங்க. அதனால 6வது முத்திரை பரலோகத்தில் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உடைக்கப்படும் பொழுது இந்த பூமியானது அதிர்வு உண்டாகும், மகா பெரிய நிலநடுக்கம் ஏற்படும். இந்த நிலநடுக்கமானது அந்தி கிறிஸ்துக்கானுடைய கூட்டாளிகளுக்கும் தண்டனையாகவும், 1000 ஆண்டு அரசாட்சி செய்வதற்காக இயேசுசாமி இந்த பூமிக்கு வரப்போறார் இல்லையா, அதுக்கு ஆயத்த பணியாகவும் ஆயத்த பணி செய்வதற்காகவும் தான் இந்த நில அதிர்வை தேவன் ஏற்படுத்துகிறார். இந்த தண்டனையானது பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற நம் பிதாவாகிய தேவனிடமிருந்து இந்த தண்டனை வருது. அதனால தான் மனிதர்கள் யார் இந்த தண்டனை கடவுள்கிட்ட தான் வருது, மனுஷன்கிட்ட கிடையாது. அதனால இந்த தண்டனைக்கு நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து கூப்பிட்டு எங்களை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நில அதிர்வு அதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்த வீடியோ சூரியன் கருப்பாய் மாறினது, நிலவு இரத்தம் போல மாறினது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து உதிர்ந்தது அப்படின்ற நிகழ்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா செய்திகள் நிறைய இருக்கிறதுனால
நான் வந்து யூடியூப்பில் வந்து செய்தி வந்து பதிவேற்றம் செய்கிறேங்க. இந்த பதிவேற்றம் செய்யும் பொழுது இவ்வளோ செய்தி தான் இருக்கணும்னு யூடியூப்காரர் சொல்கிறாங்க. அதனால தான் அதிகமான செய்தி இருக்கிறதுனால ஒரே வீடியோவில் வந்து செய்தி வந்து பதிவேற்றம் செய்ய முடியாதுங்க. அதனால தான் நான் பிரித்து செய்திகளை பதிவேற்றம் செய்கிறேங்க. அதனால் இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, சர்ச் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். பூமி ஏன் அதிர்ந்தது, ஆண்டவர் ஏன் பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுறாரு, என்ன காரணம் அப்படின்ற விஷயமெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பங்க. உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாரநாதா.